இப்ப நான் கேக்குறேன், என்ன எவ்வளவு பேச்சு பேசுறீங்க, ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல? ஆமா. உங்கள்ட்ட நான் ஒண்ணு கேக்குறேன், நல்லா கேளுங்க. சீதையை ராவணன் தூக்கிட்டு போறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது யாரு? புரியல. சீதையை ராவணன் தூக்கிட்டு போனான்ல, ஆமா. தூக்கிட்டு போறதுக்கு காரணமே, முழு முதற் காரணமே யாரு தெரியுமா? காரணம் யாரு? சூர்பனகை. எனக்கு அவ மேலதாங்க ரொம்ப டென்ஷன். சூர்பனகை. ஆமா. ஏன்? அவ மறைமுகமா பழி வாங்குறதுக்கு, அண்ணனை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவ சீதை நல்லா இருக்கா, அவ அழகா இருக்கா, உனக்கு தான் சரியானவ, உனக்கு அவ தான் ஜோடி பொருத்தமா இருப்பா அப்படிலாம் சொல்லி அவளை போய் தூக்கிட்டு வான்னு சொன்னவ சூர்பனகை. ஆமா சொன்னா. தூக்கிட்டு வந்தேன். சரிங்க வைங்க. முதல்ல சூர்பனகை அங்க போனால, போய் ராமன் என்ன கேட்டா? ராமன் கிட்ட நான் உன் மீது ஆசை கொள்கிறேன், நான் உன்னை அடைய வேண்டும் என்று கேட்டார். அப்படின்னால அப்ப ராமன் என்ன சொன்னா? ராமன் சொன்னாரு, நிறைய பொண்டாட்டிங்க இருக்கா, பொண்டாட்டி இல்லாம தனியா வந்திருக்கேன் என் தம்பி. சரி, அவனுக்கு தான் பார்ட்டி இல்ல, நீ அங்க போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். சரி, இவன் போய் லட்சுமணன் கிட்ட போய் சூர்பனகை அப்படி இப்படி விளையாடுறான். அவனுக்கு பிடிக்கல. எனக்கு என்னன்னா, நான் என் முண்டாட்டி தவிர யார்ட்டையும் கூட மாட்டேன்னா, நீ போமான்னா போயிட போறா, இல்ல விரட்டி விட்டுருக்கலாம். அதை விட்டு சூர்பனகை என்ன செஞ்சான் லட்சுமணன்? என்ன பண்ணாரு? முடி அறுத்தாரு, மூக்கை அறுத்தார், காதை அறுத்தார், கொங்கையை அறுத்தார். அப்படின்னா கொங்கைனா? கொங்கைனா மார்பகம். ஆமா, அதை அறுக்கலாமா? எனக்கு தேவை அதுதான். ஒன்னும் நீ உபயோகப்படுத்தினா உபயோகப்படுத்திக்க, இல்ல வேணான்னா பேசாம விடு. வேற எவனா யூஸ் பண்ணுவான்ல பொங்கலே, அதை பம்ப அறுத்துவிட்டு அது என்னையா பழக்கம்?